ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் குமார் கல்யாணம் பண்ண கடத்துறதுக்கு ஒரு பிளான் போட்டார்ல. கடைசியாக அந்த விஷயம் ஒரு பெரிய காமெடியாக முடிஞ்சிருச்சு. இவங்க கல்யாணம் பொண்ணுக்கு பதிலாக ராஜி மீனாவை கடத்திட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ராஜி மீனாக்கு குமார் செஞ்ச திட்டத்தை தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க குமாரையே மிரட்டுறாங்க. ஏன்டா கல்யாணம் பண்ணாவை கடத்த பார்க்குற, இருவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. குமாரும் வசமாக சிக்கிட்டு முழிக்கிறாரு. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா ஒரு காமெடி சீன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சரவணன் தங்கமயிலும் ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சரவணன் தங்கமயில பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. தங்கமயில உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நைஸா யாருக்குமே தெரியாம கிளம்பி வா, நானும் வர, ரெண்டு பேரும் பார்த்து பேசலாம்னு சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே சரவணோட தம்பிங்க தூங்குற மாதிரி ஒட்டி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்க சரவணன் கிளம்பணும்னு பின்னாடியே நைஸா ஃபாலோ பண்றாங்க. இந்த பக்கம் தங்கமயில் சரவணனை பார்க்க கிளம்பும் போது பாக்கியா அவங்கள பார்த்துருவாங்க. எங்கடி கிளம்புறேன்னு கேட்பாங்க. தங்கமயில உண்மையை சொல்றாங்க. அம்மா அவர் என்னை பார்க்கணும் ஆசைப்படுறாருமா, போயிட்டு வரவான்னு கேட்கறாங்க. ஆனா பாக்கியம் விட மாட்டாங்க. நல்லா இருக்குடி, நாளை கல்யாணத்தை வச்சுட்டு பொண்ணு மாப்பிளையும் இப்படி பேசிட்டு இருந்தா பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஒழுங்கா தூங்குன்னு சொல்லிடுறாங்க. சரவணன் கல்யாணம் பண்ண ரூம் முன்னாடி நிற்கிறாரு. அதாவது ராஜி மீனா தங்கியிருக்காங்களா, அந்த ரூம் முன்னாடி நிற்பாரு. ரொம்ப நேரமாக தங்கமயில் கால் பண்ணுறாரு. தங்கமயில் சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அதனால சரவணன் என்ன பண்ணுறாரு, ரூம் கதவை தட்டுறாரு. உள்ளேருந்து ராஜி மீனா வராங்க. அவங்கள பார்த்தா சரவணனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. நீங்கள் இங்கே என்னப்பா பண்ணுறீங்கன்னு அதிர்ச்சியாக கேட்குறாரு. அவங்களும் ரூம் மாறின கதையெல்லாம் சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக சரவணன் நல்லா கலாய்க்கிறாங்க. என்னம்மா தங்கமயில திட்டத்தனமாக பார்க்க வந்தீங்களான்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு சரவணன் சமாளிப்பார். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் யதார்த்தமாக தான் இந்த பக்கம் வந்தேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, முக்கியமா என் தம்பிகளுக்கு மட்டும் தெரிய வேணாம் சொல்லிட்டு திரும்புறாரு. பின்னாடியே செந்திலும் கதிர இருப்பாங்க. அவங்களும் சேர்ந்து சரவணன் நல்லா கலாய்க்கிறாங்க. லாஸ்டா சரவணன் வெக்கப்பட்டு அந்த இடத்துல தெரிச்சு ஓடுவாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா சக்திவேலு முத்துவேலு வீட்டை தான் கட்டுறாங்க. எல்லாருமே பாண்டியன் வீட்டு கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பொறாமையில பொங்குவாங்க. அப்ப குமார் சொல்றாரு, ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், அதுக்கு என்ற ஒரு சூப்பரான ஐடியாக்குன்னு சொல்றாரு. முத்துவேல் என்னன்னு கேட்பாரு. அப்ப குமார் சொல்றாரு, அவங்க பண்ண மாதிரியே நாமளும் கல்யாணம் பண்ண கடத்தி இல்லாம சொல்றாரு. அதை கேட்டோன்னு முத்துவேலுக்கு செம கடுப்பாகும். குமாருக்கு பலார்னு ஒரு விடுறாரு. ஏற்கனவே உள்ள பிரச்சனை எல்லாம் பார்த்தாதா, இதுல பொண்ணை வர கடத்த போறியான்னு சொல்லி திட்டுவாரு. ஆனா அதுக்கப்புறம் கூட குமார் அடங்க மாட்டாரு. ஆமாங்க, இந்த பக்கம் குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ண கடத்துறதுக்காக மண்டபத்துக்கு வராங்க. கல்யாணம் பொண்ணு ரூம்ல போய் பார்ப்பாங்க. அங்க ராஜி மீனா 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. யாரு கல்யாணம் பொண்ணு அவங்களுக்கு அடையாளம் தெரியல. அதனால குமாருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. அப்ப குமார் என்ன சொல்றாருன்னா, என்னன்னாலும் அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அதனால 2 பேரையுமே தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்றாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பொண்ணு நினைச்சு ராஜி மீனாவை கடத்திட்டு போயிடறாங்க. காலையில கண் முழிக்கும் போது ராஜிக்கு மீனாக்கும் அவங்க கடத்தப்பட்டதே தெரிய வரும். 2 பேருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. இந்த பக்கம் குமாரும் அவங்கள பார்க்கறதுக்காக வராது. அங்க ராஜி மீனாவை பார்த்தோன்னா குமாருக்கு ஷாக்காக தான் இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பயங்கரமா கோவப்படுவாரு. அவங்கள போட்டு அடி வெளுக்கிறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, கல்யாணம் பண்ண கடத்திட்டு வர சொன்னா மாப்பிள்ளையோட தம்பி பொண்டாட்டியில கடத்திட்டு வந்திருக்கீங்கன்னு போட்டு அடிப்பாரு. லாஸ்டா சொல்றாரு, இவங்களை கடத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால அவங்க கட்டெல்லாம் அவுத்து விடுங்க, முக்கியமா அவங்க உங்களை அடையாளம் பத்திரக்கூடாது, ஜாக்கிரதையா பண்ணுங்கன்னு சொல்றாரு. இருந்தாலும் ராஜி மீனாவும் கட்ட அவுக்கிற நேரத்தில் அவங்க மாஸ்கெல்லாம் பிடிச்சி இழுத்து குமாரோட ஃப்ரெண்ட்ஸோட முகத்தெல்லாம் அடையாளம் பார்த்துறாங்க. கடைசி அவங்க மிரட்டவும் செய்வாங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்களாம் யாரு, எதுக்காக எங்களை கடத்தினீங்கன்னு விசாரிக்கிறாங்க. அவங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. நாங்களாம் குமாரோட ஆளுங்க தான், கல்யாணம் பண்ண கடத்த தான் பிளான் பண்ணோம், ஆனால் தவறுதெல்லாம் உங்களை மாற்றி கடத்திட்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க. அதை கேட்டால் ராஜி மீனாக்கு 2 பேருக்கும் ஷாக் ஆகுது. வெளியே வந்தால் குமார்னு நிற்பாரு. இப்போ இவங்க குமாரையே மிரட்டுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் கல்யாணம் பண்ண கடத்த பிளான் பண்ணியிருப்ப, இல்லடா இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் எல்லாத்தையும் சொல்கிறேன், உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதை கேட்டு குமாருக்கு ஷாக்காக தான் இருக்கும். ஆனால் அப்படி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா ராஜி மீனாவும் இந்த உண்மையை மறைக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை எல்லாட்டும் மறைச்சிருவாங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சேல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.